ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற 3 வீடியோஸில் முக்கியமான டென்சஸை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ அதை அப்ளை பண்ண போகிறோம். அந்த 3 வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஹீ டாக்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் சொல்கிறது. அவர் பேசுகிறார், வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் விசி அப்படின்னு இருக்கா, இந்த பக்கம் பன்மை இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகலாம். இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அவர் என்ன பேசுகிறார், வாட் டஸ் ஹீ டாக், டஸ் வந்திருக்கா, சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரும். ஒய் டூ வி சி, நாம் ஏன் பார்க்கிறோம், ப்ளூரல் வந்தால் டூ வரும். ஹீ டாக்ஸ் பாலிட்டிக்ஸ், அவர் அரசியல் பேசுகிறார். வி சி ஆன்சர்ஸ், நாங்கள் பதில்களை பார்க்கிறோம். ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே இருக்கிற எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன், அவர் ஓடினார். ஹீ ரேன், ஹீ ரன்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஹீ ரேன் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி தே ஈட் ப்ரெசன்ட் டென்ஸ், தே ஏட் பாஸ்ட் டென்ஸ். அங்கே டஸ் வந்துச்சு, இங்கே டிட் வருது பாருங்கள். ஒய் டிட் ஹீ ரன், அவர் ஏன் ஓடினார். வாட் டிட் தே ஈட், அவர்கள் என்ன சாப்பிட்டனர். ஸோ சிங்குலருக்கும் டிட்டு தான், ப்ளூரலுக்கும் டிட்டு தான் பாஸ்ட் டென்ஸில். அதே மாதிரி ஹீ ரேன் இன் எ ரேஸ், அவர் ஒரு பந்தயத்தில் ஓடினார். தே ஏட் ஃப்ரூட்ஸ், அவர்கள் பழங்கள் சாப்பிட்டனர். இப்போ சிங்குலராக பாருங்கள். இட் ஒர்க்ஸ், இது வேலை செய்கிறது. ஹவு டஸ் இட் ஒர்க், இது எப்படி வேலை செய்கிறது. இட் ஒர்க்ஸ் வெல், இது நன்றாக வேலை செய்கிறது. இது எல்லாமே சிங்குலர் ப்ரெசன்ட் ஃபார்ம். இந்த பக்கம் ப்ளூரல். தே கம், அவர்கள் வருகிறார்கள். ஹவு டு தே கம், அவர்கள் எப்படி வருகிறார்கள். தே கம் ஃபாஸ்ட், அவர்கள் வேகமாக வருகிறார்கள். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸ் வந்தால் டிட் வரும். இங்கே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஹீ வெண்ட், ஹீ கோஸ் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸை மாற்றணும்னா ஹீ வெண்ட், கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். அவர் போனார். வேர் டிட் ஹீ கோ, அவர் எங்கே போனார். ஹீ வெண்ட் அவுட் சைட், அவர் வெளியே போனார். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சிங்குலர், இந்த பக்கம் ப்ளூரல் பன்மை. வி கேம் பாஸ்ட் டென்ஸ், வி கம் அப்படிங்கிற ப்ரெசன்ட் ஃபார்மோட பாஸ்ட் ஃபார்ம் வி கேம், நாங்கள் வந்தோம். ஒய் டிட் வி கம், நாம் ஏன் வந்தோம். தே கால்டஸ், அவர்கள் நம்மை கூப்பிட்டிருந்தார்கள். தே கால்டஸ் பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே. எல்லாமே முக்கியமான டென்சஸ், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற டென்சஸ். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் 6 டென்சஸ் இந்த லாஸ்ட் 3 வீடியோஸ்லையும் இந்த வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸில் படித்ததை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகால். இட் இஸ் கோயிங், இது போய் கொண்டிருக்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. இட் இஸ் கோயிங். வேர் இட் இஸ் கோயிங், இது எங்கே போய் கொண்டிருக்கிறது. இட் இஸ் கோயிங் டு ட்ரீ, இது மரத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. மரத்திற்கு போகிறது அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல மரத்திற்கு போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. வி ஆர் ரீடிங், நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த சைடு இங்கே பன்மை வந்துடுது. ஓகே, நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் வி ரீடிங், நாம் என்ன வாசித்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் ரீடிங் ஸ்டோரிஸ், நாம் கதைகளை வாசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக சென்டென்சஸை வாசித்து எழுதுங்க. ஸோ எந்த இடத்துல இஸ் வரும், எந்த இடத்துல ஆர் வரும், எந்த இடத்துல ஐஎன்ஜி வரும், எந்த இடத்துல டூ டஸ் வரும், அது எல்லாத்தையுமே பொறுமையாக வாட்ச் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர்ஸ் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். வாட்சிங், கவனிக்கிறது இல்லைனா பார்க்குறது. ஹீ இஸ் வாட்சிங், அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் இஸ் ஹீ வாட்சிங், அவர் என்ன கவனித்து கொண்டிருக்கிறார். ஓகே, பார்த்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் வாட்சிங் எ மூவி, அவர் ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது எல்லா சென்டென்சஸுமே. ஓகே, இந்த பக்கம் பன்மை, இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. வி ஆர் ரைட்டிங், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் வி ரைட்டிங், நாம் என்ன எழுதி கொண்டிருக்கிறோம். வி ஆர் ரைட்டிங் ஸ்டோரிஸ், நாம் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்தது பாருங்கள். அவர் வெட்டுகிறார், அவர் ஏன் நடந்து கொண்டிருக்கிறார். வேறு வேறு வேர்பு இருக்குது பாருங்கள். வெட்டுறது, நடக்கிறது, அடுத்த சென்டென்ஸில் சொல்கிறது. இந்த பக்கம் காத்திருக்கிறோம்,
அப்புறம் வேலை செய்கிறோம். ஓகே, எல்லாமே வேறு வேறு வேர்ப்ஸ், வேறு வேறு டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஒரு வேர்பை வச்சு தான், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த செயல் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ டென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹீ கட்ஸ், அவர் வெட்டுகிறார், நிகழ்காலத்தில் நடக்குது. ஹீ கட்ஸ். ஒய் இஸ் ஹீ வாக்கிங், அவர் ஏன் நடந்து கொண்டிருக்கிறார், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. வாட் இஸ் ஹீ டெல்லிங், அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி வெயிட், நாங்கள் காத்திருக்கிறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹவு டு வி ஒர்க், நாம் எப்படி வேலை செய்வோம். ஓகே, இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே ஆர் ஒர்க்கிங், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த முக்கியமான டென்சஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம் தேர்ட் வீடியோவில். அதை சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். ஹி ஹாஸ் ரிட்டன் அப்படின்னா அவர் எழுதி விட்டார். இந்த ஹேஸ் ஹாவ் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, அதே மாதிரி இந்த ஹேஸ் ஹாவ் வந்த உடனே வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ ரைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ரைட், ரோட், ரிட்டன். அந்த ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன்னா ஹேஸுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும், ஹேவுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். ஹி ஹாஸ் ரிட்டன், அவர் எழுதிவிட்டார். ஹி ஹாஸ் ரிட்டன் எ ஸ்டோரி, அவர் ஒரு கதை எழுதிவிட்டார். வி வெயிட், நாங்கள் காத்திருக்கிறோம். வி ஆர் வெயிட்டிங், நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங் ஸ்டோரிஸ். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு செயல் ரொம்ப நேரமாக கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிச்சு, நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போவும் நடக்குது, இனிமேலும் நடக்கும். ஸோ ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங் ஸ்டோரிஸ், அவர் கதைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். வி வெயிட், வி ஆர் வெயிட்டிங், வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம், நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். A bird has eaten, ஒரு பறவை சாப்பிட்டு விட்டது. What has the bird eaten, அந்த பறவை என்ன சாப்பிட்டது. The bird has eaten a fruit, அந்த பறவை ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், he checks, அவர் சோதனையிடுகிறார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேர்பில் அப்ளை ஆகுது பாருங்கள், அந்த ரூல். வேர்போட எஸ் ஆட் ஆயிடுச்சா. he checks. they have been eating, அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றனர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்ததும் அதே தான், அதே டென்ஸ் தான். he has been checking for a long time, அவர் ரொம்ப நேரமாக சோதனையிட்டு கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான டென்சஸை ரீகால் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.